கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம். அதிலே 22வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த திருவசனத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மன்னாவை ஜனங்களுக்கு விட்டு போதிப்பீரா. மனுஷனுடைய சத்தமல்ல, தேவனுடைய சத்தம் துணிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்ப, உன்னை மீட்டுக் கொண்டேன். ஏசாயாவின் புத்தகம் 55வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் வழியையும் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அதான் பக்தன் பாடுகிறான், நான் ஒன்று நினைத்தான் நீரொன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. என் வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். நாம ஒண்ணு நினைச்சா கர்த்தர் ஒண்ணு செய்வார். கர்த்தர் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்காக செய்கிறார். தீமைக்காக அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்களுடைய வழிகளும் அல்ல. தேவன் நடத்தி கொண்டிருக்கிற பாதை தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையிலே நடத்தக்கூடியவராக இருக்கிறார். மன மடிவு அடைந்து விடாதிருங்கள், மன சோர்வு அடைந்து விடாதிருங்கள்.
கர்த்தர் எல்லாம் நன்மைக்காகத்தான் செய்வார். நான் ஒன்று நினைத்தால் நீரொன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. எல்லாம் நன்மைக்கே. எல்லாம் நன்மைக்கே. தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது அதிகாரம் அதிலே 14வது வசனத்தை வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சேமத்தை கொடுப்பேன். வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அமைதியா இருந்தாரு தாவீது. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்தில் சென்று படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? பாவ அறிக்கையின் சங்கீதமாக 51வது சங்கீதத்தை தாவீது அரசன் எழுதுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 51:11 உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதிரும். பரிசுத்த ஆவியை எடுத்து விடாதிரும். தேவனுடைய சமூகமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் இன்பமும் இல்லாமல் ஒரு விசுவாசியினாலே வாழ முடியாது. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும்
உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரும். ஆதாம் ஏவாள் சமூகத்தை இழந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஏதேன் திருச்சபை 2 விசுவாசிகள் ஆதாம் ஏவாள் தேவன் அவர்களை சந்திக்கும்படியாய் அவர்களிடத்தில் வருவார். ஒவ்வொரு நாளும் வருவார். ஒரு நாள் வருகிற பொழுது அவர்களை காணவில்லை. தாங்கள் நிர்வாணிகள் என்று இருந்தும் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறியாதிருந்தார்கள். இப்போது அத்தி மரத்தின் இலையினாலே ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணி தங்கள் மறைத்து கொண்டிருந்தார்கள். சமூகத்தை இழந்தார்கள். Holy Spirit, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சங்கீதம் 51:7 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 51:7 வசனம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும். அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஈசோப்பினால் கழுவு முற்றிலும் வெண்மையாவே. ஆனந்த தைலத்தால் அனல் மூட்டுமையா. ஆனந்த தைலத்தினால் அனல் மூட்டுமையா. அபிஷேகநாதரே, அபிஷேகநாதரே, ஆனந்த தைலத்தால் அனல் மூட்டுமையா. நம்முடைய தேவனுடைய நாமங்களில் ஒன்று அபிஷேகநாதர். அபிஷேகநாதரே, ஆனந்த தைலத்தால் அனல் மூட்டும் ஐயா. ஈசோப்பினால் என்னை கழுவும். என்னை சுத்திகரியும். அப்பொழுது நான் வெண்மையாவேன். அதே அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கலாம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள்.
நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த சந்தோஷத்தை சாத்தான் திருடிடுவான். ஆகையினால தேவனுடைய பிள்ளைங்க இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை இழந்து போய்விடக் கூடாது. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஈசப்பினால் என்னை கழுவும், வெண்மையாவேன். தேவன் ஆட்டுக்குட்டியானவராம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து இருக்கிறார். ஆத்தும மீட்பு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்தும மீட்பு அருமையானது. நம்மை மீட்டு கொண்டார், நம்மை ரட்சித்தார், நம்மை அபிஷேகித்தார். கிருபையினாலும் வரங்களினாலும் நம்மை நிரப்பினார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? தாவீது ஜெபம் பண்ணுகிற பொழுது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து இழந்துட்டார். இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை இழந்து போய்விட்டார். ஆகையினால ஜெபம் பண்றாரு, எனக்கு இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீத புஸ்தகம் 103வது சங்கீதம் 103வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அரசன் சொல்கிறார், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தேவன் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கிவிட்டார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கிவிட்டார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கிவிட்டார். பசிபிக் சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர் போட்டு விட்டார். பெருங்கடலின் ஆழத்திலே அதை போட்டு விட்டார். நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர் போட்டு விட்டார். அவர் ஒரு நாளும் அதை பார்க்கிறவரே அல்ல. குற்றம் கண்டுபிடிக்கிறவன் சாத்தான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களே ஆனால் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். சாத்தான் தான் குற்றம் கண்டுபிடிப்பான்.
நீ அசுத்தன் என்று சொல்லுவான். நாம் சொல்ல வேண்டும், இயேசு தெய்வம் தம்முடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் கழுவி விட்டார். இது பெரிய ஈவு, தேவனுடைய மகா பெரிய இரக்கம். முன்பு தம்முடைய சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பிரதான ஆசாரியன் பலி செலுத்தி கொண்டிருந்தான். தேவன் தம்முடைய குமாரனை பலியாக கொடுத்து நம்மை ஒரே தரம் செய்து முடித்தார். ஒரே தரம். இனிமேல் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆட்டை கொண்டு போவாங்க, புறாவை கொண்டு போவாங்க, பலி செலுத்துவாங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக கடந்து வருவார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு ஒரே தரம் செய்து முடித்தார். தன்னையே பான பலியாக ஒப்பு கொடுத்தார். 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணார். 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். 2 கரங்களை பேத்தி எல்லாரும் 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். தாவீது சொல்லி இருக்கிறான். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பாக்கியவான்கள். மூடிட்டார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மறைக்காதே. தேவனிடத்தில் எதையும் மறைக்காதே. எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே வந்து தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணு. எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். தாவீது அரசன் தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் தாவீது அரசனுடைய சங்கீதத்தை தன்னுடைய புத்தகத்தில் இடம்பெற செய்கிறார். அறிக்கை பண்ணுவோம். கர்த்தருக்கு முன்னாக போய் நிற்பேன். ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசோதிக்க வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்பாக போய் சீப்பை எடுத்து தலை வாருகிறோம். நம்மை அலங்கரிக்கிறோம். நம்முடைய ஷர்ட், நம்முடைய பேண்ட் எல்லாம் சிறப்பாய் இருக்கிறதா என்பதை கண்ணாடிக்கு முன்பாக போய் அந்த தோற்றத்தை பார்த்து நாம் திருப்தி அடைந்து கொள்கிறோம். அதை போல கர்த்தருக்கு முன்னாக போய் நின்று நான் சரியா இருக்கிறேனா, நான் சரியா இருக்கிறேனா, இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்ல வேண்டிய பாதைகள் இருக்கிறதா, இன்னும் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா, தேவனுக்கு முன்னாக போய் நிற்போம். தேவனுக்கு முன்னாக போய் நிற்போம். நம்மை பரிசோதிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாக்கியவான்கள். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. துவக்கம் என்று இருந்தால் முடிவு என்பது இருக்கத்தான் செய்யும். சச்சின் டெண்டுல்கர் 16வது வயதிலே தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை துவக்கினார். பல சாதனைகள் செய்தார். ஆனால் அவர் ஒரு நாள் ரிட்டையர்ட் ஆக வேண்டிய நாள் வந்தது. ஓய்வு பெற வேண்டிய நாள் வந்தது. துவக்கம் என்று இருந்தால் முடிவு என்பது உண்டு. ஆனா வேதம் சொல்லுது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கைகளை நல்ல கரங்களை தட்டி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Glory to God, glory to God, glory to God, glory to God. Hallelujah. ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம்
ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். நான் நானே உன் மீறுதல்களை கர்த்தர் சொல்கிறார், நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். உலகிலே தவறு செய்தால் நீ குற்றவாளி, நீ குற்றவாளி என்று இந்த உலகம் நம்மை பார்த்து சொல்லும். கர்த்தரோ பாவங்களை நினையாமல் இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அதுக்காக கோபப்படலாமா? கோபக்கார மோசே ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்னுட்டான். ரெண்டு எபிரேயர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள விலக்கி வச்சான். எங்களையும் நீ கொல்ல பார்க்கிறியா, எகிப்தியனை கொண்ட மாதிரி காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று சொல்லி அவன் எகிப்தை விட்டு ஓடி போனான். கற்பலைகளை உடைத்து போட்டான். தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட கற்பனைகள் 40 நாள் உபவாசம் இருந்தான் சீனாய் மலையில. இந்த கோபக்கார மோசே, வேதம் சொல்கிறது, பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மோசையை போல சாந்த குணமுள்ள மனிதன் ஒருவனும் இல்லை. சாந்தம். இயேசு தெய்வம் சொல்லுகிற பொழுது, நான் சாந்தமும் மனத்தாண்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்பினால் தேவனுக்கு பகஞ்சனாகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இந்த உலகம்தான் நம்மை பாவத்துக்கு நேராய் இழுத்து கொண்டு செல்கிறதா இருக்கிறது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, அந்த செடி வளர்ந்தது, முள் நெருக்கி போட்டது. உலகத்தின் கவலை, நவநாகரிகம்.
உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். தேவனுடைய பிள்ளையே, உலகம் வேண்டாம். யோவான் சுவிசேஷம் 7:7 என்று நான் நினைக்கிறேன் ஒரு வசனம் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 7:7. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று, அதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே, நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை அது என்னை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினால் அது என்னை பகைக்கிறது. யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வருகிற ஜனங்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? ஏரோதினுடைய பாம்பத்தை யோவான் ஸ்நானகன் கடிந்து கொண்ட போது அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டது. போதக சிச்சையே ஜீவ வழி. ஒரு போதகன் உன்னை கடிந்து கொள்கிறான் என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு அவன் உதவியாய் இருக்கிறான் என்பதை மறந்து போய்விடாதே. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. ஜீவ வழி எது? போதக சிச்சை தான் ஜீவ வழி. தாவீது சொல்கிறார், பரிசுத்தவான்கள் என் தலையில் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், என் தலைக்கு அபிஷேகத்தை போல இருக்கிறது, அவர்களுடைய இக்கட்டில் இன்னும் ஜெபிப்பேன். நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். திரும்பு, கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு. உன் பிடரியை கடினமாக்காதே. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிடரியை கடினப்படுத்தினார்கள். மணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஏசாயாவின் புத்தகம் 64வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கன் சொல்கிறான், கர்த்தாவே அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும், அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும், என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராங்க. இதோ பாரும், இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே, நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. தீர்க்கன் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கன் சொல்றாரு, கர்த்தாவே அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் எங்களுடைய அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்களும் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. நாங்க உம்முடைய ஆடுகள். நீர் மேய்ப்பன். ஏசப்பா சொல்கிற பொழுது, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன்.
கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் என் மெய்ப்பர். நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். 100வது சங்கீதம் நினைக்கிறேன். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். மிஸ் ஆயிடக்கூடாது, தவறிடக்கூடாது. ஏசப்பட்ட 100 ஆடு இருந்துச்சு. ஒரு ஆடு எங்க போச்சு? ஏசப்பா நடத்தினா நல்லா தானே நடத்திருப்பாரு. இந்த ஒரு ஆடை தேடி இவர் போனா புல்லுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்துச்சு. 99 ஆடுகளை மந்தையிலே கிடத்தி விட்டு சேஃப். மந்தை என்பது பாதுகாவலுக்கு அடையாளமாய் இருக்கிறது. சபை, அதான் வேதம் சொல்லுது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஒரு ஆராதனை இழப்பு பெரிய ஆசீர்வாத இழப்பு. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய நிருபத்திலே சொல்கிற போது புத்தி சொல்லுங்கள் சொல்றார். புத்தி சொல்லுங்க. சபைக்கு வாங்க, வராம இருக்காதீங்க, சொல்லுங்க. மீகாமின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து, தம்முடைய சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? மீறுதல்களை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால், அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் அவர் வையார். என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. வலது கையை உயர்த்தி. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஆமென், 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 ஆமென். இரக்கம் செய்யறதுக்கு தேவனை போல வேற ஒருவரும் இல்லை. அவரை போல இரக்கம் செய்யறதுக்கு வேற ஒருத்தரும் இல்லை. நாம் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நேரம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவனுடைய வசனத்துக்கு. Glory to God, glory to God, glory to God.
வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடும். ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் 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 ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. பெந்தைக்கோஸ்தை நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தைக்கோஸ்தை நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. வல்லமை வல்லமை வல்லமை. தாருமே தேசத்தை நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே வல்லமை அனல் கொண்டு உமக்காக எழும்பி. வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. எல்லாரும் கரங்களை தட்டி அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆமென். அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் 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 ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் 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 ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் 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 ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படு. நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி தேவனை மகிமைப்படுத்தலாம். தேவனுடைய நாமத்தை 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 மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி துதிங்க 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 துதிங்க. வாயை விரிவா தரங்க வாயை விரிவா தரங்க. யாரும் மௌனமாய் இருக்கக்கூடாது. யாரும் மௌனமாய் இருக்கக்கூடாது. எல்லாரும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிற நேரம், உச்சந்தலையை பிடிக்கிற நேரம், கர்த்தருடைய ரத்தம் உச்சந்தலையை பிடிக்கிற நேரம். ஓ உன் வியாதி பறந்து போகிறது. உன் பலகீனம் பறந்து போகிறது. சத்துருவே, பலகீனத்தை உண்டு பண்ணுகிற சத்துருவே, உன்னை கடிந்து கொள்கிறேன். உன்னை கடிந்து கொள்கிறேன். உன்னை கடிந்து கொள்கிறேன். என் பிள்ளைகளுக்கு விடுதலை தேவை. என் பிள்ளைகளுக்கு வியாதி வரக்கூடாது. பலகீனம் வரக்கூடாது. ஓ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை உண்டு. ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். இப்பொழுதே, இப்பொழுதே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். 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 ஊற்றுவேன், 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 ஊற்றுவேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனை நன்றி சொல்லுகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்துக்காய் துதிக்கிறோம். வருஷத்தை துவங்கினோம். இப்பொழுதுதான் துவங்கினதை போல இருக்கிறது. 4வது மாதத்தை காண செய்தீரே.
நடத்தி கொண்டு இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் கிருபை வைக்கிறபடியால் என்றென்றைக்கு நீர் கோபம் வைக்க மாட்டீர் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவனோடு தன்னை ஒப்புரமாக்கி கொள்ள பரலோகத்தின் தேவன் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்க, தேவனை இன்னும் கிட்டி சேர நெருங்கி வர பரலோகத்தின் தகப்பன் பிள்ளைகளுக்கு சமயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்க, இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நாடு இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்புல பராமரிப்பு நம்ம அனைவரோடும் கூட, விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரு நிலை பெற்று காப்பதாக, ஆமென். நாத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகை கர்த்தரை பரிசுத்த நாமத்தை சோத்திரி, நாத்துமாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறந்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் சோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.